கங்குவா படம் ரிவ்யூ பார்க்கலாமா? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த படம் நல்லா ஓட வேண்டும்னு நினைச்ச படம், ஆனா இப்போ ரிவ்யூவா இருக்கட்டும் எல்லாமே மோசமா போயிட்டு இருக்கு. இது சூர்யாவுக்கு வந்த சோதனையா இல்ல சிறுத்தை சிவாவுக்கு வந்த சோதனையான்னு தெரியல. யோசிக்கிறாரு. விவேகமா இருக்கட்டும், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு அட்வான்ஸ் லெவலா இருக்கும். நம்ம தமிழ் சினிமா நார்மலா ஒரு லெவல் எடுப்பாங்க, இவரு அந்த ஸ்கிரீன்ல சூப்பரா காட்டுவாரு. ஆனா ஸ்டோரியில தான் சொல்லுவாரு. ஒரு 2 வருஷம் கேப் ஒரு பொறுமையா இருந்து ஒரு பயங்கரமான ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஐப்லாம் கொடுத்தாங்க. படத்தோட பாசிட்டிவ்னா சூர்யாவோட ஆக்டிங், அப்போ கார்த்தியோட கேமியோ, அப்புறம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ஃபைட் சீன் எல்லாம் செம்ம கத்துற சவுண்டா தான் இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த தீம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த தீம்லாம் குறை சொல்ற மாதிரியே இல்லை. இப்போ நெகட்டிவ்னு பார்த்தோம்னா அமைதியோ அமைதி, தேட்டர் எல்லாம் அமைதி, இதுதான் நெகட்டிவ். ஸ்டார்டிங்ல சூர்யாவோட என்ட்ரிக்கு விசில் அடிச்சவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபைட் சீனு எதுக்குமே என்ஜாய் கூட பண்ணல. ஏன்னா சில மாரி ஆடியன்ஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நடுவில் ஃபுல்லா லேக். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி அங்க செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும்னு நினைக்கும் போது அது ஃபுல்லா லேக்காவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அதோட கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த பழைய படம் மாவீரன் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அதுல எப்படி பிளாஷ்பேக், பிரசன்ட் அப்படின்னு இருக்குமோ அதே மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த மாவீரன் படத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிளாஷ்பேக்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க உயிரோட இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பிளாஷ்பேக்ல இந்த கேரக்டர்ஸ் இதுல அப்படியே உயிரோட இருக்காங்க. சரி, ஓகே, நடுவுல இருக்க ஸ்டோரியாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா அது ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஏன் சொல்ற மாதிரி இல்லைன்னா ஒரு சென்டிமெண்ட்னு ஒண்ணு வருது, அது சுத்தமா ஒட்டல. சூர்யா சின்ன பையனுக்காக நான் வேணா பண்ண ரெடியா இருக்காரு. அது ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரியே இல்ல. ஆனா எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. படம் இப்படி கதை சொதப்புனதுனால இவங்க செகண்ட் பார்ட்டுக்காக லீடு குடுக்குற மாதிரி குடுக்குறாங்க. ஏன் அந்த லீடு குடுக்கணும்? அதுக்கு பதிலா கார்த்தி அந்த லாஸ்ட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்றதுக்கு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ணி தான் படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் பார்ட்னு சொல்லி இப்போ வர எல்லா படத்துலயும் அந்த மாதிரி பண்ணி வச்சிடறாங்க. நல்ல கேரக்டரை எண்ட்ல வச்சிடறாங்க. அப்ப எப்படி நடுவுல இருக்க கதை நல்லா இருக்கும்? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா சொல்லணும்னா விஷுவலா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா நைட் ஷோ மட்டும் போகாதீங்க, மிஞ்சி போனா மார்னிங் ஷோ போங்க.